பரபரப்பை ஏற்படுத்திய ஊராட்சி மன்ற முறைகேடு வழக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேவலூர் குப்பம் ஊராட்சியில் 3.75 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பான புகாரின் அடிப்படையில் மாவட்ட திட்டக்குழுவினர் ஊராட்சி அலுவலகத்தில் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஊராட்சியில் எந்த அடிப்படை வசதிகளும் செய்யாமல் ஊராட்சி மன்ற தலைவர் அபிராமி மற்றும் அவரது கணவர் ராஜேஷ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ராஜேஷ் தனது நிறுவனத்திற்கு டெண்டர் இல்லாமல் நேரடியாக ஊராட்சி பணிகளை வழங்கியதாகவும், போலி அடையாள அட்டையை பயன்படுத்தி தொழிற்சாலைகளில் மிரட்டி பணம் வசூல் செய்ததாகவும், ஊராட்சியில் லஞ்சம் வாங்கியதாகவும் புகார்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆய்வுகள் மற்றும் ஆதாரப்பூர்வ புகார்கள் மாவட்ட ஆட்சியரிடம் வைக்கப்பட்ட ஆதாரப்பூர்வ புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 2022ஆம் ஆண்டு மே மாதம் ஊராட்சி செயலாளராக இருந்த யசோதை பதவி மாற்றம் கேட்டு எழுதிய கடிதத்தில் ராஜேஷ் ஊராட்சி மன்ற தலைவரின் அதிகாரங்களை தானாக மேற்கொண்டு தனது பணிகளை செய்யவிடாமல் தடுத்ததாகவும், கணக்குகளை அனுமதிக்க மறுத்ததாகவும் குற்றம் சாட்டினார். இந்த புகாரின் அடிப்படையில் தற்போது வரை கணக்குகள் சரிபார்க்கப்படாத நிலையில் விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளன. சான்றோர் குரல் செய்திகளுக்காக ஆகாஷ் பச்சையப்பன். செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை